வந்தாலும் இன்னொரு புறத்தில் எங்கட வாயால வரக்கூடிய வார்த்தை பாவங்கள் கூடிட்டு அல்லாட அகாத இறங்கிட்டு அல்லாட தண்டனை இறங்குது பேசவானோ. சிலிமத்தலாவையில போய் பாருங்க மக்களுடைய நிலைமை என்னாண்டு. இழுக்கு வந்தேன் கொழும்புல போய் பாருங்க மக்களுடைய நிலைமை என்னாண்டு. கண்ணியத்துக்குரிய கணவன்களே, அல்லாவுடைய அசாப் என்று நாங்க சொல்ல முடியாது. அல்லாவுடைய அசாபாக இருக்கலாம், அது அல்லாஹ்வை பொறுத்தது. ஒரு மூமின் ஒரு முஸ்லிம் சொல்ல வேண்டும், இது அல்லாவுடைய சோதனை. என்னது? அல்லாவுடைய சோதனை. அந்த இடத்துக்கு போய் பாருங்க, முட்டுக்காலுக்கு மேல தண்ணி, இடுப்புக்கு மேல தண்ணி, களத்துக்கு மேல தண்ணி, கூரைக்கு மேல தண்ணி என்று மக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரம், நாங்க இந்த நேரத்தில் எங்களை உள்ளத்துல வரணும். அவங்களுடைய தேவை என்ன, அந்த மக்களுடைய தேவை என்ன என்பதை நாங்கள் புரிய வேண்டும். இந்த நேரத்தில் எங்களே அந்த நிலைமையில வச்சுப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு உதாரணம் சொன்னார்கள். ஒரு உடம்பு மாதிரி, ஒரு உடம்பு மாதிரி. உடம்புல ஒரு இடத்துல காயம் பட்டுட்டா கண் கலங்கும், வாய் கத்தும், கையாக தடாவும், கால் மருந்துக்கால் ஓடும், மூளை சிந்திக்கும், முழு உடலும் வேலை செய்யும், முழு உம்மத்தும் அப்படிதான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன் ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு பிஹா குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா. உலகத்துல ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்து, ஒரு சிக்கல் வந்துட்டு, ஒரு பிரச்சனை வந்துட்டு, அந்த நேரத்தில் அவனோட சிக்கலை நீக்கிறீங்களா, அவனோட பிரச்சனையை நீக்கிறீங்களா, உங்களோட கியாமத்து நாள் கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கி வைப்பான்னு சொல்லிக்காங்க. சுப்ஹானல்லாஹ். கொழும்புல வெள்ளமாம், புத்தளத்துல வெள்ளமாம், தானந்தோர சைடுல வெள்ளம் அடிக்குதாம். இது ஒரு தலைப்பு அல்ல, ஒவ்வொரு வீட்டுக்கும் பூந்து பாருங்க. ஒரு பெரிய வாழ்க்கை, ஒரு பெரிய வாழ்க்கை. முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் தான் அரநாயக்க பகுதியில ராவ் தூங்குறாங்க. வெள்ள பார்த்தா மையத்து இன்னும் எடுக்கல, 18 மைய பணம் தான் கிடைச்சிருக்கிறது. மனுஷன் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் மனிதர்கள் யோசிச்சு பாருங்க. 100 வீடு சுமாராக, 100 வீடு, ஒரு கிராமம். சாதாரண கணக்கு பார்த்தா ஒரு வீட்டுக்கு 4 பேர் என்று பார்த்தா அந்த ஊர்ல போனவங்க வந்தவங்க நிலைமை, வீடு வாசல் ஒன்றுமே இல்ல. யோசிச்சு பாருங்க. இந்த நிலைமை நாளைக்கு எங்களுக்கு வந்தால், கணவன் வெளிநாட்டில் வருஷ கணக்கில் சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்புறான், எல்லாம் முடிஞ்சு பார்க்கல, இங்க பணம் தான் கேள்விப்படுது. எப்படி இருக்கும்? நாங்க வேலைக்கு போவோம், கால் பண்ணுவோம், வீட்டுல கால் பண்ண ஆன்சர் இல்ல, வந்து பார்த்தா வீடு கபூராக மாறி உள்ளது. நிலைமை எப்படி இருக்கும்? இன்றைக்கு வெள்ளி, நாளைக்கு சனி ஞாயிறு. உங்களுக்கு தெரியும் கொழும்புல அநேகமான கல்யாணங்கள் வெள்ளிக்கிழமைக்கு நடக்கிற. உங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமைக்கு வலிமா, சனி ஞாயிறு அநியாயமா சாப்பாடுகள். கொழும்பு சென்ட்ரல் உள்ள பிரதானமான பொதுமக்கள், பணக்காரர்கள் விடுங்க, பொதுமக்கள், ஏழைகள், கஷ்டப்பட்டு கல்யாணம் செய்யக்கூடியவர்கள் வருஷ கணக்கில் பொன் பார்த்து, வருஷ கணக்கில் மாப்பிள பார்த்து, கொஞ்சம் கொஞ்சமாக நகையை சேர்த்து, உணவை சேர்த்து, பணத்தை சேர்த்து, இந்த வெள்ளிக்கிழமை இருந்த கல்யாணம், சனிக்கிழமை இருந்த கல்யாணம், ஞாயிற்றுக்கிழமை இந்த கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு. வருஷ கணக்கில் 28 வருஷமா காட்டும் கல்யாணம் பேசி, 28 வருஷமா காட்டும் கல்யாணம் பேசி, கல்யாணம் எல்லாம் ஏற்பாடாகி, கஷ்டப்பட்டு நகையம் எடுத்து, அந்த இந்த ஆஜியாவுக்கு வீட்டுல சல்லிய சேர்த்து சாவடியை வாங்கி கல்யாணத்தை ரெடியாக்கி காடையம் அனுப்பி எல்லாம் செஞ்ச போல பார்த்தா ஊடும் இல்ல, வாசலும் இல்ல, அகதி முகாம்ல. யோசிச்சு பாருங்க. நாங்க வசதி இருந்துட்டு ஒரு கொம்பனுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுக்கிறோம் கொடுக்கறதுக்கு. எல்லாம் மேற்பட்ட பின்னால கல்யாணம் விடும் தண்ணி இல்ல, மாப்பிள்ள விடும் தண்ணி இல்ல, பொண்ணு விடும் தண்ணி இல்ல. இந்த கொம்பத வாழ்க்கை என்ன ஆகுறது? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இதை எங்கட வீட்டுல நடந்தா என்ன? ஒரு வெளிநாட்டில் உள்ளவர் சொல்லக்கூடிய வார்த்தை, 25 வருஷமா சம்பாதிச்சாங்க, 25 வருஷமா பொண்டாட்டி இல்ல, புள்ள இல்ல, குடும்பம் இல்ல, குடும்பத்துக்கு இல்ல, பையாத்து போட்டு ஒன்றும் இல்ல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்க, லேபரா சம்பாதிச்சார். ஆனா எல்லாமே 2 இரவுல எல்லாம் முடிச்சு, 2 இரவுல எல்லாம் முடிஞ்சு. கண்ணியத்துக்குரிய கணவன்களே, கடைசியா கொமர் விஷயத்துக்கு ரெடியாகி இருக்கிறாரு. 2 இரவு 5 ஷாப்பிங் பேக்கோட குடும்பம் அகதி முகாம்ல. யோசிச்சு பாருங்க, அந்த வருஷம் பருவம் முன்னேற என்ன ஆனாம். வீட்டுக்கு ஒரு தையல் மெஷின் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். 25 வருஷம் சம்பாதிச்சது 5 ஷாப்பிங் பேக்கோட மிச்சம் என்ன? கண்ணியத்துக்குரிய கணவன்களே, நாங்க இதுக்கு என்ன பிரதிபலிப்பு செய்யணும்? வீட்டுக்கு வெள்ளம் வந்து கொண்டிருக்குது, 1 அடி 2 அடி
மக்கள் எல்லாம் ரெடியாக்கி கொண்டிருக்கிறாங்க. வீட்டில நோயாளி தாய், கால்ல ஆபரேஷன், மருந்து செய்யணும், ஒன்றும் செய்யறாது, தூக்கிட்டு போக முடியாது, இன்ஷா அல்லாஹ் வராது, இன்ஷா அல்லாஹ் வராதுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. முழு ஊரும் ரெடியாக இருக்குது. 3.5 அடிக்கு மேல தண்ணி வந்துட்டு, தாய்க்காக வேண்டி, தாயை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, தாயை பாதுகாத்துட்டு நிக்கிறாங்க. 4 அடிக்கு தண்ணி வருது. ஊர் மக்கள் எல்லாம் வந்து முடியுமான பொருட்களை மேல எடுத்து வைக்கிறாங்க. எல்லா மக்களும் கடைசி கட்டத்துல குற்றத்தோட தாயை தூக்கிட்டு அந்த ஊருக்கு வந்துட்டாங்க. அந்த பொம்பளை சொல்ற வார்த்தை தெரியுமா? என் உமாக்கா வேண்டி, என் உமாக்கா வேண்டி முழு சொத்தை விழுந்து, என் உமாக்கா வேண்டி முழு சொத்தை விழுந்து 30-35 வருஷமா சம்பாதிச்சது, கஷ்டப்பட்டு சேர்த்தது எல்லாமே தண்ணியாராவி. அதுதான் மீட்டருக்கு மேல தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. கரண்ட் மீட்டருக்கு மேலான தண்ணி ஓடுது. முழு சொத்தும் போயிடுச்சு. சில்லறை கடையை வச்சுட்டு இருந்தவாரு, அதை வச்சு குடும்பம் நடத்திடுவாங்க. சில்லறை கடை முடிஞ்சு, ஹோட்டல் வச்சு குடும்பம், ஹோட்டல் கடை முடிஞ்சு, எத்தனையோ பேமெண்ட் வியாபாரங்கள் முழுசும் சுத்தம். கண்ணியத்துக்குரிய கணவர்கள், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நிலைமை தனி பிரச்சனை. வெள்ளம் என்ற தலைப்பல்ல, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் தனி பிரச்சனை. இந்த நேரத்தில் தான் நான் உதவி செய்யணும். இதுதான் உதவி செய்யறதுக்கு தேவையான டைம். தெளிவா விளங்கிக்கோங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் அய்யுன் நாஸ் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்க்கு மிக விருப்பமான மனுஷன் யாருன்னு கேட்கப்பட்டது. அல்லாஹ்க்கு மிக விருப்பமானவன் மனுஷனுக்கு மிக பிரயோஜனமானவன் சொல்லிக்காங்க. யாரு மற்ற மனுஷனுக்கு பிரயோஜனமா வாழ்றானோ அவன் தான் அல்லாஹ்க்கு விருப்பமானவன். சொல்லுவாங்க ஒரு கதைக்கு பழைய ஆட்கள், அடுத்த புள்ளையில தலையை தடாவினா எந்த புள்ள தானா வளரும் என்று. இது உண்மை, இது உண்மை. உங்களோட கொமர் புள்ளையில் இருக்குதா வீட்டுல? உங்களோட கொமர் புள்ளைய கரை சேர்க்கணுமா? உங்களோட குடும்பத்திலேயோ அங்க தெரிஞ்சவங்களையோ பாருங்க, இப்படி பிள்ளைகளுக்கு போய் உதவி செய்யுங்க. அல்லாஹ் சத்தியமா உங்களோட பிள்ளைய கரை சேர்ப்பான். உங்களோட புள்ள நல்லா படிக்கணுமா? பேக்களோட மட்டும் புள்ளைகள் இருக்குது. சின்ன புள்ள அழுதா, உம்மா என்ன ஸ்கூல் பேக் இங்க, ஸ்கூல் பேக் சொல்லி உதவி செய்யுங்க. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, அல்லாஹ் எங்கட பிள்ளைய கட்டாயம் அனுப்புவான். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் சொல்கின்றேன். எத்தனை பேர் என்ன கோச்சு கொண்டாலும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கின்றேன், இந்த ரமலான்ல ஆஜிமார்களே, மோத்தவீர்களே, செல்வந்தர்களே, கொஞ்சம் கூட உம்ராவை நிப்பாட்டுங்க. இந்த ரமலான்ல உங்களை உம்ராவை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அந்த லட்சத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்க போறது முக்கியம் தான், உம்ரா முக்கியம் தான், இந்த வருஷத்துல ஹஜ் முக்கியம் தான். எப்ப ஹஜ் கடமையான டைம்ல, ஹஜ்ஜுடைய பீரியட்ல உங்களுக்கு வசதி இருந்தால், கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இங்க அல்லாஹ்வுடைய வீடு ஒரு வீடு, அதை அல்லாஹ் பாதுகாப்பான். இன்ன அவ்வளவு பைத்தின் மூலியம் இன்னல்லதி பிபக்கா ஃபஸ்பிரிங் இந்த மல், அது கஅபா, அதை யாருக்கும் தொட முடியாது. எங்களுக்கு வசதி இருந்தா போய் பார்க்கிறது, நாங்க பார்க்கலாட்டியும் 35 லட்சம் மக்கள் போய் பார்ப்பாங்க. ஆனா இன்றைக்கு எங்களை சிலோன்ல ஸ்கூல் பிள்ளையோட படிப்பு தண்ணியோட, தொழில் தண்ணியோட, பேமெண்ட் வியாபாரிகள் தண்ணியோட. இப்ப எங்கட கடமை, இந்த உம்ராவுடைய பீரியட்ல நீங்க 5 லட்சம் கொடுக்கறீங்களா, தயவு செஞ்சு அந்த சல்லியை வித்ட்ரா பண்ணுங்க, அதை இங்க கன்வெர்ட் பண்ணுங்க, இந்த மக்களுக்கு கொடுங்க. அல்லாஹ் பல ஹஜ்ஜ செஞ்ச நன்மை தருவான். அந்த 5 லட்சத்தை இங்க கொடுங்க, ஒரு குடும்பத்தை ஆயாத்தாக்குங்க, அல்லாஹ் உங்களோட வீட்டை கண்ணியப்படுத்துவான். உங்களோட பிள்ளைக்கு கல்யாணமா, உங்களோட பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு சல்லி சேர்த்துக்கிறீங்க, ஒரு பவுண்ட நகையிட சல்லிய கொடுங்க, சத்தியம் அல்லாஹ் தருவான், சந்தேகம் இல்ல, அல்லாஹ் தருவான். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நான் குறிப்பா வாலிபத்தை சொல்றேன் ராஜா, நீங்க அன்றைக்கு சம்பாதிக்க கூடிய இந்த மஹல்லால இருக்கிறீங்க, பேமெண்ட் வியாபாரிகள், 3 வீல் ஓட்டவங்க இருக்கிறீங்க, நீங்க 3 வீல் பார்க்க ஓடுறீங்களா, நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சதக்கா, யா அல்லாஹ் இன்றைக்கு நான் 3 வீல் ஓட்டல், இன்றைக்கு கிடைக்கிறது எல்லாமே எந்த 3 வீல் ஹயர இந்த சதக்காக்கு குடித்து பாருங்க, அல்லாஹ் தாராடா இல்லையான்னு சொல்லி நியத்து வைங்க. யா அல்லாஹ் இந்த சனிக்கிழமையோ இல்லாது இன்றைக்கு வெள்ளிக்கிழமையோ இதுக்கு புற ஓட்ட ஹயர், இன்றைக்கு ஹயர், அது எவ்வளவு வந்தாலும் அது அப்படியே உனக்காக வேண்டி, இந்த உம்மத்துக்காக வேண்டி, நான் இன்றைக்கு பேமெண்ட்ல பார்க்கக்கூடிய வியாபாரம் உனக்காக வேண்டி. ஏழுமா ஏலாவா? சத்தியமா ஏழும். மழை பெஞ்சா ஒரு நாள் வியாபாரத்தை விட்டுறோமா இல்லையா? கல்யாணம் வந்த ஒரு நாள் வியாபாரத்தை விட்டுறோமா இல்லையா? உம்மத்துக்காக வேண்டி விடுவோம். உசிர கொடுக்கறது நெக்ஸ்ட். இப்ப எங்கட பொருளை கொடுக்க நாங்க உம்மத்துக்காக வாழ்றது எங்கட கடமை. மக்கள்
எது எப்ப எது தேவையோ அதை கொடுக்கிறது தான் இஸ்லாம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர்ல சொன்னாங்க உங்களோட உயிரை கொடுங்க. ஆனா முஹாஜிரின்களை பார்த்து அன்சாரிகளை பார்த்து சொன்னாங்க இப்ப உங்களோட சொத்தை கொடுங்க. இப்ப நாங்க இருக்கிறோம் எங்களோட சொத்துகள் செல்வங்கள்ல கை நீட்ட வேண்டிய கட்டத்தில். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, அதனால இந்த சதக்காக்களை எண்ணி பார்க்க வேணும். சதக்கா என்றது பாய் கொஞ்சம் மனசுக்கு பாரமா கொடுக்கணும். லட்சத்தை கையில வச்சுட்டு 100 ரூபாய் போடுறது சதக்கா இல்ல. 1000 ரூபாய் வச்சுட்டு 2 ரூபாய் போடுறது சதக்கா இல்ல. சதக்கா என்றது எங்களுக்கு கொஞ்சம் பாரம் விளங்கணும். 1000 ரூபாய் இருக்கா ஒரு 200 ரூபாய் போடுங்க, கொஞ்சம் மனசு நோவும். இதுதான் சதக்கா. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் இருக்குதா ஒரு 2000 ரூபாய் போடுங்க, கொஞ்சம் பாரமா இருக்குமே. இதுதான் சதக்கா. பெரிய தேவை ஒன்று இருக்குது, பெரிய தேவை இருக்குது. ஒத்த 2 பேர் இல்ல, முதல் நாள் 2 நாள் அரிசி மாவுன்னு போகும். நீங்க நினைப்பீங்க எங்கட ஊர் பள்ளியால சேர்த்து கொடுத்தாச்சுதான். எத்தனை நாளைக்கு போகுது? எத்தனை நாளைக்கு? முதல் ரவுண்டுக்கு போற மட்டும் என்ன செய்யறது? இதனால தான் இன்றைக்கு முழு இலங்கையில மேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பல ஏற்பாடுகள். அதே போல கண்டியில மேற்பாடு, ஜமியத்துல் உலமா, அதே போல சேலஸ் அசோசியேஷன் எல்லாரும் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கின்றாங்க. இந்த பகுதிகளில் முழு கண்டிலையும் டொனேஷன்ஸ் எடுத்துக்கொண்டு போய் அங்க கொடுக்கிறது. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, உங்களோட நேர்ச்சைகளை வச்சுட்டு கொடுங்க. அல்லாஹ் சத்தியமா உதவி செய்வான்.